சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது அப்படிங்கிறார் ஒருத்தர். யாருன்னா ஒவ்வொரு கட்சியாக கட்சி தாவன அப்பாவும் சொல்கிறார், சட்டத்தின் ஆட்சி நடக்குது. என்ன சட்டத்தின் ஆட்சி நடக்குது? சட்டப்படி தப்பு செய்தவர்களை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது இல்லை உங்கள் அவர்கள். குற்றம் செய்த ஞானசேகரனே தம்பின்னு சொன்னாலும் நீங்கள் உங்கள் தம்பி யார் யார் இழுத்தார், எத்தனை பேரை கூட்டிகிட்டு போனார் அந்த சார்கிட்ட அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்கள் ஆட்சியில் நீங்களோ மற்றவர்களோ செஞ்சீங்களா? சட்டத்தின் ஆட்சி நடந்தால் இந்த உங்களுக்கு குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கிறது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்கணும்ல. இதுதான் சட்டத்தின் ஆட்சி நடக்கும் லட்சணமாக. உங்கள் கட்சிக்காரர் என்ன செய்தாலும் அவனை காப்பாற்றக்கூட முயற்சியில் ஈடுபடுறீங்களே, இதுதான் சட்டத்தின் ஆட்சி நடக்கும் லட்சணமாக. உங்கள் மாவட்ட செயலாளர் உட்காந்துக்கிட்டு சொல்கிறான், எலெக்ஷன் இது கலெக்டர் ஆகுது, எஸ்பி ஆகுது, நான் சொல்கிறத கேட்டு தான் நடக்கணுங்கிறான். இதுதான் சட்டத்தின் ஆட்சி செய்யும் லட்சணமாக. பட்டா கொடுத்த பெண்ணு பட்டா வாங்குறதுக்கு கலெக்டர்கிட்ட ஏன் பெட்டிஷன் கொடுத்தாரு, வீடு புகுந்து அடிச்சிருக்கான் உங்கள் மாவட்ட செயலாளர். அப்படி என்ன கலெக்டர் நினைச்சா பட்டா கொடுத்துருவானா அப்படின்னு கேட்குறான். இதுதான் சட்டத்தின் ஆட்சி நடத்தும் லட்சணமாக. கள்ளச்சாராயம் கரை புரண்டு ஓடுது, சாராயத்தை குடிச்சிட்டு 70 பேர் செத்தான், எல்லாம் காய்ச்சிறவன் பூரா உங்கள் கட்சிக்காரன். எந்த லட்சணத்தில் உங்கள் ஆட்சி நடக்குது? டாஸ்மாகில் பூரா கள்ளச்சாராயம் கரை புரண்டு ஓடுவதாக உங்கள் கட்சி கூட்டணியைச் சேர்ந்த திருமாவளவனே சொல்கிறார் ஆதாரங்களுடன். இதுதான் சட்டத்தின் ஆட்சி செய்யும் லட்சணமாக. 2 வருடத்தில் 30,000 கோடி உதயநிதியும் சபரீசனும் கொள்ளையடித்திருக்காரு தான் உங்கள் மந்திரியே சொல்கிறார். இதுதான் சட்டத்தின் ஆட்சி செய்யும் லட்சணமாக. காரி துப்புறாங்க மக்கள். வாயை மூடிட்டாச்சும் சும்மா இருக்கணும். பெருமையாக பேசி மக்களை முட்டாளாக்காதீர்கள்.